ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா மோகன் பிரசாத். அந்த ஸ்டார் ரிப்போர்ட்டர் எப்ப வருவான்னு தெரியல. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் வேற நான் போக முடியும். மீனா, அந்த கருணை எனக்கு ஒரு வழி பண்ண போற. அவனை தொட்டிக்குள்ள தள்ளி விடலான்னு பிளான் பண்ணிட்டேன். நீயும் வந்து பாரு, சூப்பரா இருக்கும். பாக்குறீங்க? மீனா தான் பாத்துட்டு இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்க, மீனாவை நான் பாக்குறதுல இருந்தே எப்படிதான் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ரொம்ப தைரியசாலி. ஆனா அமர் போனதுக்கு அப்புறம் அவ ரொம்பவே மாறிட்டா. இப்ப மறுபடியும் அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கேயாவது பாத்தியா? இல்லையே, நான் எங்கேயுமே பாக்கல. ஆண்டி, ராஜு எங்க? ராஜு எங்கன்னு கேட்டேன். ராஜுவா எங்க போனான்னு தெரியல. எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சரி, ஒரு நிமிஷம். சங்கீதா எப்படி கூட இந்த ஒண்ணு மட்டும் விட்டுருவேன் நினைச்சியா? ராஜு ஃப்ரெண்ட்ஸோட ஜலக்கிரடை பண்ண போயிருக்காரு. என் மேல சாயம் பூசின ஓ சாயத்தை விழுக்கிறேன். எனக்கு கூட தெரியாம அப்படி எங்க போயிருப்பான்? எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அந்த அரவைக்காடு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். மம்மி டேடி அவன் இருக்கிற இடத்துக்கு எப்படி அனுப்புறன்னு மட்டும் பாரு. ஹோலி என்னைக்கு அவன் மேல பட்டாசு வெடிச்சு தீபாவளி கொண்டாடுவாங்க. சரி சரி, நீ சொல்றதெல்லாம் புரியுது. எப்படி அவங்க அப்பா அம்மா வாங்க கூட்டிட்டு போவ? பச்சை கலரு, சிவப்பு கலரு, ஜிங்கிச்சா, பால் கலரு, ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா.
ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஹோலி ஹோலி ஹாப்பி ஹோலி 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 ஹோலி. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாருடா. இங்க பாத்தியா, உன் பாஸ் இன்னைக்கு ஃபுல் ஹோலி மூட்ல இருக்காரு. எங்கடா ஓடுற? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. அவன் முகத்தை பாத்தியா? என்னங்க? ஒரு நிமிஷம். அந்த குருவை எங்கேயாவது பாத்தீங்களா? எந்த குரு? இட்ஸ் மீ. பாத்தீங்களா? நான் சொல்லல. என்னடா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க? என் கூட வாங்க, அவனை என்ன பிடிக்கலாம். அவனை போய் எதுக்கு பிடிக்கணும்? இன்னைக்கு ஹோலி எல்லாரும் இப்படிதான் என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், இப்படிதான் நான் அசிங்கப்படுற மாதிரி ஏதாவது செய்வீங்க நீங்க. இது வரைக்கும் இவர் எனக்காக என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. எல்லா விஷயத்திலயும் நானே தனியா இருந்து போராடிக்கிறேன். விடுங்க. ஆமா, நீதான் வீராங்கனையாச்சே. இப்ப ஒழுங்கு மரியாதை என் கூட வர போறீங்களா இல்லையா? சரி, வர இரு, வா. மீனா, ஒரு பொண்ணு தனியாளா புருஷன் அப்படி நிரூபிக்க போராடிட்டு இருந்தா. அந்த பொண்ணோட உண்மைக்கும் போராட்டத்துக்கு துணையா இருக்கிறதுக்கு பதிலா அதை தோக்கிறதுக்கு நான் என் முதல் காரணமாயிட்டேன். இதுக்கெல்லாம் நீதான் காரணம். ஹாய், வெரி குட்னா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப நேரமா உங்களுக்கு கலர் போட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வெரி குட். அப்படி சொல்லிட்டு ஒன்னு விட்டுருன்னு நினைச்சிட்டியா? ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். சொல்லு மீனா. சும்மாதான் பண்ணேன். என்னம்மா, அங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? அதுவும் தனியாவ என்ன பண்றாங்க? அதையே கேக்குற. அவங்க 2 பேரும் இன்னைக்கு அப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காலனியில இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. அவங்க வந்ததுக்கு அப்புறமா போன் போட்டுட்டாங்க. நிச்சயமா நீ அங்க போயிட்டு அவங்கள பத்தி கவலைப்பட்டு இருக்காத. புரியுதா?
இங்க எல்லாரும் அவ்வளவு கலர் பூசிக்கிட்டு பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா நீயே வந்து பாரு, உனக்கே யாரையும் அடையாளம் தெரியாது. சரி ஓகே ஓகே நீ வச்சிரு. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ அங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சீக்கிரம் வந்து பாய். இப்பதான் நம்ம ஹோலிக்கு ஒரு களை கட்டி இருக்கு பாத்தீங்களா? இன்னும் எவ்வளவு தூரம் ஓடுவேன்னு பாக்குறேன். நீ எங்க போனாலும் இன்னைக்கு உன்னை பிடிச்சு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அடிபட்டதுக்குள்ள ஓடி போயிடு. ரேணு, இது யாரோட வீடு? ராஜு, என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க உட்கார்ந்து பியர் குடிச்சிட்டு இருக்கியா? நீங்க சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் இங்க வர சொன்னாங்க. அதான் இங்க வந்து டான்ஸ் எல்லாம் நீங்க வந்தப்பா. என்ன இழிச்ச வாய் நினைச்சியா? ஐயோ போச்சு. இப்படித்தான் ஹோலி தீபாவளியாக மாறியது. குருவ கடுப்பேத்தனா என்ன ஆகும்னு பாத்தீங்கல்ல? செய்யக்கூடாது தப்பு செஞ்சுட்டு என்கிட்ட போய் வேற சொல்றியா? எல்லாம் என் தப்பு தான்டா. வீட்டுக்கு வா சொல்றேன். போடா. ஹாப்பி ஹோலி. உங்ககிட்ட இந்த கேஸ்க்கு ஏதாவது உதவுற மாதிரி இன்ஃபர்மேஷனோ இல்ல ஏதாவது விஷயமோ இருந்தா நீங்க சொல்லலாம். அமர் நிரபராதிங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. கையிலோட பொய்யான ஆதாரத்தை அவ்வளவு தூரம் நம்பல. ஆனா மிஸ்ஸஸ் அமரோட உண்மையான வார்த்தை என் மனசு சொல்றத கேட்கவே போட்டேன். என் மனசு ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட மிஸ்ஸஸ் அமர்ஸோட நம்பர் அவங்க சொல்ற வார்த்தை தான் உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன மீனா, நீ இன்னும் பல பலன்னு இருக்கா? ஹாப்பி ஹோலி. நீ நான் மிஸ்ஸஸ் அமர் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகலாம். நான் பண்ண தப்புக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகலாம்.
மோகன், ஸ்டார் ரிப்போர்ட்டர் இவ்வளவு லேட்டா வருதா? இப்பதான் ஹோலியே களை கட்டுது. போ, யாராவது பாங்க எடுத்துட்டு வாங்களேன், சீக்கிரம் வாங்க. ஹாய், மிஸ்டர் ஆங்கிரி யங் மேன் வந்துட்டாரு. ஹாப்பி ஹோலி. என்னங்க லட்டு சாப்பிடுங்க. என்னாச்சு மோகன்? எப்பவும் இப்படிதான். மோகன், ஹாப்பி ஹோலி மோகன். இன்னைக்கு கூட வேலை ஓடி போயிட்டல. ஹாப்பி ஹோலிமா. ஏய் மோகன், என்னாச்சு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? ஏய் சுரேஷ், ஒரு நிமிஷம். ஹாய் மோகன், let's have this. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. கமா. லிசன், ரொம்ப நேரமா உனக்காக தான் வெயிட் பண்றேன். கமான், நீ கூட வந்து டான்ஸ் ஆடு. வா வா ப்ளீஸ். அண்ணி, உங்க ஸ்டார் ரிப்போர்ட்டர் எப்பவுமே இப்படி சிடுமூஞ்சுதானா? ஆமா. எவ்வளவுதான் இவன் சிடுமூஞ்சா இருந்தாலும் எனக்கு என்னவோ அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய் மூடு. ஹலோ மம்மி, நீங்க நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். எல்லாருக்கும் கலர் பூசணுமே. ஆமா மம்மி, இப்பதான் நாங்க வீட்டுக்குள்ள வரோம். மறுபடியும் போய் எல்லாரும் கூடயும் விளையாட போறோம். காலையில இருக்கிற எல்லா பசங்களும் எங்க கூட விளையாடுறாங்க. ஆமா மம்மி, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா உங்க கூட நாங்க 2 பேரும் ஹோலி விளையாடணும்ல. உங்களுக்காக நாங்க நல்ல நல்ல கலர்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். வயலட் அண்ட் yellow. சீக்கிரமாவே வந்துடுறாத்து. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓகே மம்மி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ப்ளீஸ். மம்மி, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க மெதுவா கிளம்பி வாங்க. ஓகே, உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோலி விளையாடலாம். ஓகே, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்ன? ஓகே, பாய். பாய். விடமாட்டேன் மோகன். நீ வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உன் மேல எப்படி கலர் பூசுறேன்னு மட்டும் பாரு. இரு வர. மன்னிப்பு கேட்கணும்னு விரும்புறேன். அதான்